இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். உன்னை வளர்க்குறவங்க உன்னை இப்படி தான் வளர்த்துருக்காங்களான்னு மற்றவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. பிகாஸ் டூ மச் ஆஃப் கிளாமர். கிளாம் அப்படின்னா என்ன மேம் நாங்கள் கேட்குறேன்? இல்லை, இது எனக்கே தெரியாது. அதுதான் இது எனக்கே தெரியாது. இது இப்போ நான் கிளாமர்னு சொல்லுறது இட் இஸ் டூ செக்ஸின்னு சொன்னால் ஓகேவா? பார்த்தா உங்களுக்கு கிளாமா எனக்கு இப்படி பார்த்தா தெரியலையே. செக்ஸியா தெரியுதா? எனக்கு இப்போ எனக்கு கிளாமா தான் வந்திருக்கேன். இல்லை, எனக்கு இதில் தெரியல. ஆனால் கிளாமா தான் வந்திருக்கேன். என்னுடைய பிளவுஸ் நான் கிளாமா போட்டிருக்கேன். பார்க்குறதுல தானே இருக்கலாம். இல்லை, தட்ஸ் ஓகே. சி, ஆஸ் அ உமன் இது என்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பாக நீ பண்ணியிருக்கிறது 10% தான் நான் பண்ண கிளாமரில். சீரியல்ஸில் ட்ரை பண்ணும்போது அவங்க என்னுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீ இன்ஸ்டாலலாம் எவ்வளோ கிளாமாக போட்டிருக்க, ஒருத்தனும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான், எப்படி கொடுப்பான்னு நீ யோசிக்கிற. ஸோ இதே சீரியல் ஆர்டிஸ்ட் இதை விட ஜாஸ்தியாக கிளாமரெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏன் காமிக்க முடியாதுன்னு நம்ம குண்டா இருக்கோம். இல்லை அதுக்கும் லைக்ஸ் இருக்கு மேம், அதுக்கும் இருக்கு. நம்மளுக்கு ஒரு சில எனக்கு அது வேணாம், நான் அதை ஷோ பண்ணணும்னு அவசியம். நீ நேவலே காட்ட வேணாம், நீ காட்டுறதே போதும். அந்த அளவுக்கு நல்லா காட்டுற. ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்? சீரியலுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து எல்லாம் ஓகே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு சேனலில் திட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலாக அந்த கதைக்கு இன்டைரக்டாக சொன்னது என்னன்னா, நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. அதுதான் அந்த மேனேஜரோ யாரோ உன்னை அப்படி கேட்டவன் வந்து ஒரு புறம்போக்கு. அந்த புறம்போக்கு நல்ல கதிக்கெல்லாம் போகாது. என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ஸா? யா. அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஏன் இந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணி? அப்பா அம்மா இல்லை, ஒரே பொண்ணு. ஸோ இங்கே சென்னையில் தான் இருக்குது, ரிலேஷன்ஸோடு இருக்குது. அப்பா அம்மா தவறிட்டாங்க. பேரண்ட்ஸ் இருந்திருக்கணும். How much do you miss them? மிஸ் பண்ணிட்டேன். ஆசிரமத்தில் வளரும் போது. ஆசிரமத்தில் வளர்ந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் நிறைய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். 1 இயர் எனக்கு வந்து ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆச்சு. சித்தி வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்கெல்லாம் ஸ்கூல் போவாங்க, நான் வந்து வீட்டு வேலை பார்க்கணும். 10 வயசில் ஆப்வியஸ்லி. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ஆக்ட்ரஸ், மாடல் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் லாவண்யா கிட்ட பேச போகிறோம். ஹாய் லாவண்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸோ லாவண்யா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே பிறந்தீங்க? என் born and brought up எல்லாமே பெல்காம். ஐ மீன் பெங்களூர். அங்கே அது ஒன்றும் தள்ளி. நார்த் பெங்களூர், நார்த் கர்நாடகா. கர்நாடகா. நார்த் கர்நாடகா இல்லையா? பெல்காம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியவே தெரியாது, பெங்களூர் சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இல்லை, பெல்காம் வந்து ஆல்மோஸ்ட் கோவா போகிறதுக்கு அந்த கார்வார் அந்த ஏரியா இல்லையா? ஸோ நீங்கள் துளு பேசுவீங்களோ? இல்லை, கன்னடிக்கு. ஆக்சுவலாக இது எப்படின்னா, எங்கள் தாத்தா அவங்க வந்து போய் செட்டில் ஆனது தான். அவங்களும் சென்னை தான், தமிழ் தான். நாங்கள் அங்கே போய் செட்டில் ஆனதுனால ஸோ born and brought up எல்லாம் அங்கே. அப்புறம் இப்போ நீங்கள் எப்போ வந்தீங்க இங்கே? நான் இங்கே வந்து 4 years ஆச்சு. 4 years? 4 years ஆச்சு. சரி, நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அப்பா அம்மா இல்லை, ஒரே பொண்ணு. ஸோ இங்கே சென்னையில் தான் இருக்குது, ரிலேஷன்ஸோடு இருக்குது. அப்பா அம்மா தவறிட்டாங்க. ஓகே. எப்போ? எனக்கு ஏஜ் 10 இருக்கும். 10 வயசுலையா? 2 பேருமே ஒன்றா? இல்லை, ஃபர்ஸ்ட் டேட். ஐ வாஸ் இன் 8, ஏஜ் வாஸ் 8 ஐ திங்க். ஸோ நாட் கிளியராக எனக்கு தெரியல, லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் அம்மா இல்லாதப்போ 10 அந்த மாதிரி 10, 11 அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் அவங்க டேக் கேர் பண்ணி அப்படி தான் வளர்ந்தது எல்லாமே. How much do you miss them? ரொம்ப நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஸ்கூல் போகிறப்போ, அந்த ப்ராக்ரஸ் கார்டில் சைன் வாங்குறப்போ, அம்மா சாப்பாடு ஊட்டுறப்போ, அப்போதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அம்மாவை. அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் மேம். தெரியுது ஒன்று. எங்கள் அம்மா ரொம்ப அழகு, சின்ன குஷ்புன்னு சொல்லுவாங்க. அவள் வந்து பிராமின், ரொம்ப அழகாக இருப்பாள். ஷி வாஸ் ஸோ கியூட். மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சைலண்ட். ஷி வாஸ் ஸோ சைலண்ட், ரொம்ப காம்.
நானாவது இதெல்லாம் போடுவேன். அவ ரொம்ப ஒரு காட்டன் சாரீ தான் கட்டுவா. ரொம்ப அமைதி. அவ இருக்கு எங்க வீட்ல நான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்க அப்பா அம்மாவும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல. சத்தமா பேசி கூட நான் கேட்டதில்ல. எங்க வீட்ல ரொம்ப அமைதியா இருக்கும். ரொம்ப காமா இருக்கும். ஒரே சைல்டு. ஒரு கூட ஒருத்தவங்க பொறந்திருந்தா கூட உனக்கு அந்த பாரம் தெரிஞ்சிருக்காதுல்ல. மேபி உன்னை விட சின்னவங்க பொறந்திருந்தா நீ இல்ல தாயா பார்த்துருப்ப. தம்பி பிறந்தான். பிறந்தோடனே அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஸோ பிறந்த ஒரு 10 டேஸ்லேயே ஜாண்டிஸ் இருந்தது. ஸோ அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் நான் ஒரே பொண்ணு. ஸோ ரொம்ப செல்லம். ரொம்ப ரொம்ப செல்லம். ரொம்ப பத்தி ஐ வாஸ் பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூன். அதுக்கப்புறம் சில்வர் ஸ்பூன் கூட இல்லாத நிலமெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஆசிரமத்தில் வளரும் போது ஆசிரமத்தில் வளர்ந்து ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. மாமாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கோ ஒரு ஆசிரமத்தில் போட்டாங்க. ஆமாம். நான் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போது நான் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு வேலையும் கொடுத்தது இல்லை. அம்மா இறந்ததுக்கப்புறம் நிறைய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். 1 இயர் எனக்கு வந்து ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆச்சு. சொல்லணும்னா சித்தி வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்கெல்லாம் ஸ்கூல் போவாங்க. நான் வந்து வீட்டு வேலை பார்க்கணும், குக் பண்ணணும், சித்தி கூட ஹெல்ப் பண்ணணும். 10 வயசுல ஆப்வியஸ்லி. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு ஒரு பாத்திரம் கூட விளக்க விட மாட்டா. சாப்பிட்டு தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன். செல்ல பொண்ணுன்னா எப்படி இருப்பாங்க, அப்படி இருந்தேன். நான் இங்கே வந்து அவங்க வீட்டு எச்சி பாத்திரம் விளக்கி அவங்க சாப்பிட்டு மிச்சம் சாப்பிட்றதெல்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னால் முடியல. இப்போ வந்து நானே கேட்டது தான் அது. என்னை எங்கேயா கொண்டு போய் விட்டுருங்க, என்னால் முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆசிரமத்தில் சேர்த்தாங்க. அப்போலாம் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. அட்லீஸ்ட் அப்பா இருப்பாங்க, இல்லை அம்மா இருப்பாங்க, போவாங்க. நான் அங்கேயே தான் எப்பயாவது ஒரு தடவை எப்பயாவது தான் சென்னை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ வரும்போது சுற்றி பார்க்குறதோட சரி. அப்படிதான் என்னுடைய லைஃப் ஓடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வெளியில் போக முடியாது. ஒரு லீவ் நாளில் கூட யாராவது கூட இருந்தாச்சும் வெளியில் அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா ஸ்கூல், அதை விட்டால் காலேஜ், அதுக்கு வேன் வந்துடும். வேனில் போவோம் வருவோம், அவ்வளோதான். வெளியில் பெருசாக யாரும். எல்லாமே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஆசிரமத்தில் தான். என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ஸா? யா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? யா, டன். எனக்கு இந்த ஃபீல்ட் அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஏன் இந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணி? இல்லை, அது அப்புறமா கேட்குறேன். எம்பிபிஎஸ்னா என்ன? நீங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனா? எம்பிபிஎஸ், எம்டிஏ, எம்டி. எதில்? கைனகாலஜிஸ்ட். இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். உனக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, நல்லா பேரண்ட்ஸ் வேறு இல்லை. ஸோ உன்னை வளர்க்குறவங்க உன்னை இப்படி தான் வளர்த்துருக்காங்களான்னு மற்றவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. பிகாஸ் டூ மச் ஆஃப் கிளாமர். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம். ஒரு கேள்வி, கிளாம் அப்படின்னா என்ன மேம் நாங்கள் கேட்குறேன்? இல்லை, இது எனக்கே தெரியாது. அதுதான் இது எனக்கே தெரியாது. இது இப்போ நான் கிளாமர்னு சொல்லுறது இட் இஸ் டூ செக்ஸின்னு சொன்னால் ஓகேவா? இல்ல, எப்படி சொன்னா உனக்கு ஓகே? இல்ல, நான் அதுதான் கேள்வி கேக்குறேன். கிளாம் செக்ஸினா என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு saree கட்டுறேன், இன்னைக்கும் நான் saree வேர் பண்ணிருக்கேன், இதான் நான் கிளாமா? இல்ல, நான் கேக்குறேன். நான் என்ன பார்த்தா உங்களுக்கு கிளாமா தெரியுதா? எனக்கு இப்படி பார்த்தா தெரியலையே. செக்ஸியா தெரியுதா? எனக்கு நான் கிளாமா தான் வந்திருக்கேன். இல்ல, எனக்கு இதுல தெரியல. ஆனா கிளாமா தான் வந்திருக்கேன். என்னுடைய பிளவுஸ் நான் கிளாமா போட்டிருக்கேன். பாக்குறதுல தானே இருக்கு எல்லாம். இல்ல, தட்ஸ் ஓகே. see, as a woman இது என்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பா நீ பண்ணிருக்கிறது 10% தான் நான் பண்ண கிளாமர்ல. சரியா? அதனால நான் என்கிட்ட இது ஆர்குமெண்ட்டே வேணாம். பட் as far as I have seen, அந்த அளவுக்கு லோ நெக்கு. அப்போ உன் கசின்ஸு அவங்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கலையா?
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டாங்க. அப்போ வந்து நான் என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா மேபி தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் வந்து saree தான் வேர் பண்ணியிருந்தேன். ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான saree. ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருக்குமோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி தான் வேர் பண்ணேன். ப்ளவுஸ் இருக்காது அதில். இப்போது தங்கலன் வந்துச்சுல்ல அந்த மாதிரி சொல்லிக்கலாமே. அப்படி இருக்கும்போது அப்போ கேட்டாங்க என்ன இது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சரின்னும் போது மற்றவங்க கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஏன் அதை பார்க்குற இப்படி பாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கக்கிட்ட. அவங்களுடைய கண்ணோட்டம். இப்போ அது கிளாம்னா கிளாமாக பார்த்துட்டு போ, இதை ஹார்ட்னா ஹார்ட்னு பார்த்துட்டு போ. இப்போ ஒருத்தவங்க ஒரு போஸ்ட்டில் இதே இன்ஸ்டாவில் நியூடாக போடுறாங்க. அவங்களுக்கு லைக்ஸ்லாம் பெருசாக இருக்காது. நான் வந்து கிளாமாக போடுறேன், செக்ஸியாக போடுறேன், ஆனால் அதில் வந்து லைக்ஸ் இருக்குது. அவங்க நியூடாக தான் போட்டாங்கன்னா பெருசாக லைக்ஸ் எதுவும் வியூஸ் எதுவும் போகல. ஏன் அதை பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தில் இது இப்படி போடணும்னு ஏன் உனக்கு இன்டென்ஷன் வந்ததுன்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலாக நான் அப்படி போடணும் அப்படின்றதுனால போடுறது இல்லை மேம். நம்ம ஒரு உனக்கு தெரியுதா எஸ் ஐ லுக் செக்ஸி அப்படின்ற இது உனக்கு இருக்கு. நான் அழகா இருக்கேன் தெரிஞ்சுதான் அதை பண்றேன். தெரிஞ்சுதான் நான் அழகா இருக்கேன். எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும் பிடிச்சிருக்கும் நான் அதை போடுறேன். நான் அதை போடுறேன், போஸ்ட் போடுறேன். இஃப் யூ லைக் போடுங்க. இஃப் யூ நாட் லைக் ஸ்குவால் அப். அவ்வளோதான். நம்ம அது வந்து பெருசாக நம்ம வந்து இப்போ நம்ம நீ தப்பு பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க மாற்றிக்க போகிறது இல்லை. அது யாருக்குமே யாரும் சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. வாட் எவர் ஐ லைக் ஐ டூ. ஆக்சுவலாக நான் ஒரு க்ராப் டாப் போடுறேன்னா நான் கொஞ்சம் பல்கியாக இருக்கணும்னா அது கிளாமாக தெரியும், அது செக்ஸியாக தெரியும். இதே ஒரு ஒல்லியாக இருக்க பொண்ணு ஸ்லிம்மாக இருக்க பொண்ணு போட்டால் அது கரெக்டாக தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம அது பார்க்குற விதம் எனக்கு வந்து பெருசா தெரியும். அதுதான் ப்ராப்ளம். எனக்கு கையெல்லாம் பெருசா இருக்கும், அவங்களுக்கு ஒல்லியா இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். பெருசா எதுவும் அதில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா எனக்கும் இப்போ அவங்க ட்ரெஸ் போடுறாங்கன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருந்தால் என் சைஸுக்கு எடுத்து நான் போடுவேன். அது அவங்களுக்கு அழகா இருக்கா எனக்கும் போட்டால் அது இயற்கையாக லேடிஸ்க்கு இருக்கும். அது இப்போ அவங்க நீங்கள் இந்த டாப் போட்டிருக்கீங்க, அந்த டாப் நான் போட்டால் அழகா இருக்குமான்னா அப்போ நான் அதே என் சைஸுக்கு எடுத்து நான் போடுவேன். அது எனக்கு அழகாக இருந்துச்சுன்னா அது ஃபோட்டோ எடுத்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவேன். இப்போ உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா லைக் போடுறீங்க, ஸ்க்ரோல் அப், அவ்வளோதான். இப்போ நானே நிறைய இடத்துல இது சீரியல்ஸில் ட்ரை பண்ணும்போது அவங்க என்னுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீ இன்ஸ்டாலலாம் எவ்வளோ கிளாமாக போட்டிருக்க, ஒருத்தனும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான், எப்படி கொடுப்பான்னு நீ யோசிக்கிற அப்படின்னா யாருமே கிளாமாக போடலையா? இதே சீரியல் ஆர்டிஸ்ட் இதை விட ஜாஸ்தி கிளாமர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சீரியல் ஆர்டிஸ்டே நிறைய கிளாமர் நடுவுல அவங்க கூட பிக் பாஸ்ல எல்லாம் கூட போயிட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப 2 பீஸ்ல தான் போடுவாங்களே. அப்போ நானே பரவாயில்ல, என்னோட நேவல்ஸ் எதுவுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன், அவங்க எல்லாமே காமிக்கிறாங்க. நம்ம ஏன் காமிக்க முடியாதுன்னு நம்ம குண்டா இருக்கோம். இல்ல அதுக்கும் லைக்ஸ் இருக்கு மேம், அதுக்கும் இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு சில எனக்கு அது வேணாம், நான் அதை ஷோ பண்ணணும்னு அவசியம். நீ நேவலே காட்ட வேணாம், நீ காட்டுறதே போதும். அந்த அளவுக்கு நல்லா காட்டுற. நைஸ். இன்ஃபேக்ட் ஐ லைக் இட். நான் பர்சனலாக எதுக்கு இந்த கொஸ்டின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் யுவர் ஃபேமிலிஸ் ரியாக்ஷன். வேற வந்து நீ ஏன் போடுறன்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீ உன் உடம்பு நீ காமிச்சிக்கிற, நீ போட்டுக்கிற, நீ லைக்ஸ் அள்ளிக்கிறியோ. ஃபேமிலியில கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங்ல கேட்டாங்க ஏன் பாப்பா அப்படி பார்த்தா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்லாம் கேட்டிருக்காங்க. இல்லாமலாம் இல்லை, கேட்டிருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கணும், என்னை பற்றி இப்போ புரிஞ்சுக்கிறவன் தான் என் கூட இருக்க போகிறான் லைஃப் லாங். என்னுடைய கேரக்டர் என்னன்றதை அவன் ஜட்ஜ் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நான் இப்படி தான் அப்படின்னு அப்போ என்னமோ பண்ணுவோம் இஷ்டம். நல்லா இருந்தால் சரி. ஐ திங்க் உன்னோட பேரண்ட்ஸ் இருந்திருக்கணும். நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்களா? இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எதாவது தெரியுமா? அதை அப்படி கேட்டிங்கன்னா ஐ வாஸ் 0. அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இப்போ தான் கற்றுக்குட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் என்னுடையவே நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு ஐ திங்க் ஸோ. உங்களுக்கு டீச்சர் யார் உங்களுக்கு இதை பற்றி சொல்லி கொடுக்கறது? இதெல்லாம் ஒன்று தான் கற்றுக்கிறது. எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்லி கொடுக்கறதுலாம் இல்லை. ஒருத்தவங்க ஏற்றுறது ஒருத்தவங்க இறக்குறது அந்த மாதிரி தானே இருக்கும். எல்லா ஃபீல்ட்லேயுமே அது இருக்குது. இப்படி இருன்னுவாங்க, நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு மாற்றி சொல்லிடுவாங்க. ஏன் நீ அப்படி பண்ண அப்படின்னு கேட்டுருவாங்க. இங்கே சென்னையில் யார் கூட இருக்கீங்க? ஃபேமிலியோட, கசின்ஸ், எல்லாருமே ஒன்றா. அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? அவங்கெல்லாம் சொல்லலையா நீ படித்த படிப்பு என்ன, நீ எடுத்த டிசிஷன் என்னன்னு? இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லாருமே யோசிச்சது என்னன்னா, எதுக்கு உனக்கு அந்த ஃபீல்டு, இதுலேயே நல்லா தானே சம்பாதிக்கிற,
அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, இல்லாமலாம் இல்லை, கேட்டாங்க. ஃபேமிலியில் நிறைய வேண்டாம் அப்படின்ற சண்டையெல்லாம் வந்துச்சு. பட் அதை தாண்டி எனக்கு அது பிடிச்சிருக்கு. லைக் அதில் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபேமிலி விட்டா ஒர்க்கு விட்டா ஃபேமிலி, இது ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்த மாதிரி. அப்போது இது அப்படின்னா கொஞ்சம் அவுட்டர் தி வேர்ல்ட் எக்ஸ்போஷர் இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், 4 பேர் கூட பழகலாம். இப்போ நான் ஒரு டாக்டர், நான் கோட் மாட்டி ஸ்டெத்தஸ் மாட்டிட்டு நான் நடந்து போகிறேன்னா என்னைய பார்த்து 4 பேர் எந்திரிச்சு நிற்பாங்க. பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு தான் இருக்கும். இந்த விஷயத்தில் அப்படின்னா நிறைய நான் கற்றுக்கலாம். வெளியில் மனுஷங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நான் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஃபார் யுவர் ஏஜ், யூஆர் இன்னசென்ட், யூ've taken a very bad decision. ஓ, நான் ஓப்பனாக பேசுவேன். பிகாஸ் ஐவ் பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கு உன்ன மாதிரி படிப்பு இருந்திருந்தால் ஐ வுட் நெவர் டூ திஸ். நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். என்னால் வந்து எனக்கு படிக்க முடியல. ஐ could not concentrate, or எனக்கு படிப்பு ஏறல, அவ்வளோதான். ஆனால் நான் உன் இடத்துல இருந்தேன்னா ஐ வுட் நெவர் டேக் திஸ் போல்ட் டிசிஷன். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 16 டீன்ஸில் வர்றவங்களே வந்து ரொம்ப அடிபட்டு நொந்து அப்படி தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய தப்பு நடக்குது, நிறைய ஹாரஸ்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் யாருமே எதுவுமே உனக்கு ஒருத்தங்க கூடவா இப்போது ஷூட்டில் பழகும்போது யார் கூடவா சொல்லிக் கொடுக்கல, ஏம்மா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என் கூட டீன்ஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பார்த்திபன் சார், நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு நல்ல ஸ்டடீஸ் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்ட் பண்ணணும், எனக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்றத யோசித்தேன். ஒரு ஜஸ்ட் லைக் தட்ன்றதுக்கும் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ டாக்டர் கூட சும்மா பார்ட் டைமாக போகிறது வேறு விஷயம், அதை ப்ரொஃபஷ்னலாக இறங்கி செய்யறது வேறு விஷயம் இல்லை. ஸோ அதனால் நான் அதை கற்றுக்கலாம். டாக்டர் ஐ கேன் என்னால் வந்து நான் எப்போ வேணாலும், நான் 40 வயசில் கூட நான் வந்து ஓனாக கிளினிக் ஆரம்பிப்பேன். ஐ கேன். ஆனால் இது உலகத்தை வந்து நான் தெரிஞ்சுக்க முடியாது, வெளி உலகம் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நாங்கள் கூட உட்காந்து பேசியிருக்க முடியாது, இந்த ஃபீல்டில் வரலாம் கூட நான் பேசியிருக்க மாட்டேன். அது கரெக்டு தான். எங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க எங்ககிட்ட பேசுறதுக்காக. இது இந்த ஹிஸ்ட்ரினா திஸ் இஸ் நாட் ரைட். அப்படி இல்லை. அண்ட் ஓகே ஃபைன். ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்சஸ்? பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் நான் நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம எங்கே போனாலும் அப்படின்னுட்டு. ஆனால் அதை வந்து டவுன் பண்ணுற விதமாக நடந்தது ஒன்றுனா, சீரியலுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து எல்லாம் ஓகே சொல்லுவாங்க, சேனலில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னுவாங்க. என்ன விஷயம் கிட்ட சொல்ல மாட்டாங்க, நெக்ஸ்ட் இது சொல்கிறேம்மான்னுவாங்க. அப்படி தான் ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மாதிரி வார்த்தையை விட்டுட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் நான். அப்போ வார்த்தையை விட்டோன்னே எனக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே ரொம்ப. என்ன அப்படி வார்த்தை? இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு சேனலில் திட்டாங்க அப்படின்னு யார் சொன்னா? அவங்க சும்மா அதெல்லாம் இதெல்லாம் ஒரு முகரையா, இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் பேச மாட்டாங்க, சொல்லிட்டாங்க. சொன்னோடனே சரி ஓகே ஃபைன் அப்படின்னு. நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. சீரியல்லாம் நீ வந்து ஹீரோயினாவே பண்ணலாம். ஆனால் அவங்க சொன்னது உனக்கு வந்து பாட்டி கேரக்டர் தர அப்படின்னு சொன்னாங்க. யாரோ வேணும்னே அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலாக அது அந்த கதைக்கு இன்டைரக்டா சொன்னது என்னன்னா, நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, டு பி ஆனஸ்டா ஓபனா சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இன்டைரக்டா நீ சொன்னீனா நான் ஒண்ணா உனக்கு ஹீரோயினி சான்ஸ் தரேன் அப்படின்னாங்க. அப்படியா, ஓகே நான் பார்த்துக்கலாம், நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு நான் வரேன், நான் நேர்மையாவே உள்ள வந்துக்கிறேன், எனக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அதுதான் நான் உன்னை கேட்க வந்தது. என்ன ஏன் இந்த ஃபீல்டு இதில் இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குமே அப்படின்னு நான் கேட்க வந்தது. டைரெக்டாக எப்பவுமே உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்கன்னா அந்த கேள்வி எனக்கு பிடிக்காது. போரிங். எல்லாரையுமே கேட்பாங்க லைஃப்ல. பட் அந்த மேனேஜரோ யாரோ உன்னை அப்படி கேட்டவங்க வந்து ஒரு புறம்போக்கு. அந்த புறம்போக்கு நல்ல கதிக்கெல்லாம் போகாது. ஸோ ஆப்வியஸ்லி உன்னை அப்படி தான் கேட்டிருப்பாங்க.
நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரலன்னா பாட்டி கேரக்டர் தரேன்னு பாட்டி சேனலில் character. பேசு. சேனலில் வேறு வேலை வெட்டி கிடையாது. அப்படிதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ வந்து இன்னொன்னும் ஒரு ஆடிஷன் போயிருந்தேன். அப்போவும் அதே தான் சொன்னாங்க. நீ என்ன ஹீரோயினி ஆக்சுவலாக அங்கே ஆடிஷனில் வந்து ஹீரோயினிக்கு வந்து ஆஃப் சாரி தான் கட்டணும், கட்டி அவங்களுக்கு அந்த இது மாதிரி பண்ணணும். நீ உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்காட்டியும் அவங்க வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சம்திங் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அக்கா கேரக்டர் அவங்களுக்கே 40 வயசு ஹீரோவுக்கு. அப்புறம் அவங்களுக்கு அக்கா கேரக்டர் எனக்கு 2 குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு சொன்னாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், ஏன் சார் இது மாதிரி இதுக்கு தானே சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஏன் இதுக்கு மாற்றினீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை நீ உனக்கு என்ன அந்த யோசனை இருக்கா, ஹீரோயினியை நடிக்கிறதும் உனக்கு யோசனை இருக்கா அந்த மாதிரி, அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. ஏன் நான் யோசிக்கக்கூடாது, அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்? எல்லாருமே அழகு தான், எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருமே ஒரு அழகு தான், ஏன் அவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே ஃபைன், அந்த இடத்துல நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு அவ்வளோதான் புரிதல், ஓகே ஃபைன். எனக்கு நீங்கள் அந்த கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணி தருவேன். பட் ஓகே கொடுக்கல ஃபைன்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு வேறு எந்த கேரக்டரும் கொடுக்க தேவையில்ல, தேங்க்யூ, நான் வந்தது இதுக்கு தான், நீ எதுவுமே கொடுக்கலன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க, ஏன் கிளம்பிட்டீங்க அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கேரக்டர் மாற்றி அடுத்த நீங்கள் பாட்டி கேரக்டர்னுவீங்க, நான் அதுக்கு வந்து முக்காட் போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. எனக்கு என்னோடய ஏஜ் என்ன, எனக்கு நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற கேரக்டருக்குலாம் நான் ஓகே பண்ணிக்க முடியாது. சில இடத்துல நிஜமாவே உனக்கு இப்போ வந்து ஹீரோயினா பண்ணணும், பிக் ஸ்க்ரீன்லலாம் பண்ணணும்னு இருக்கா? அப்படி இல்லை, கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாமே அதுக்கு மெனக்கடணும், வேற எதுவும் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. என்ன ஹார்ட் ஒர்க் இன் தி சென்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் லூஸ் யுவர் வெயிட். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதுதான் ஹார்ட் ஒர்க். இல்லை உங்களுக்கு 26 வயசு, நீங்கள் 4 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்போ 22 வயசு இருந்திருக்கும். அப்போது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்னப்போ ஆக்சுவலாக ஹீரோயினியாக தான் அப்படி அப்ரோச் பண்ணது. பட் என்னுடைய வெயிட் இஷ்யூ இருக்கிறதுனால ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்றனால அம்மாவுக்கா போட்டுட்டாங்க. சரி ஓகே. நீங்கள் உடம்பு குறைக்க நீங்கள் ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலாக நான் ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லம், வீட்டில் ரொம்ப செல்லம்ன்றதுனால நம்ம கேட்டால் என்ன வந்தாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் அப்படிதான். ஆக்சுவலாக அந்த ஃபீல்டில் என்ட்ரி ஆகும்போது நான் 95 kgs இருந்தேன். தென் ஐ வாஸ் ரெடியூஸ் நவ். இப்போது 75 ரெடியூஸில் இருக்கேன். ஸ்டில் ஜர்னி இருக்குது அதில், வெயிட் லாஸ் ஜர்னி. பார்த்திபன் சாரை பார்க்க போகும்போது ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன கிஃப்ட்? ஆக்சுவலாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு கீச்சைன் தான் கொண்டு போயிருந்தேன். அது வந்து ஒரு டவுட்டில் தான் போனேன். மேபி நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பேர் அதை மாதிரி போட்டுட்டு வெரிஃபைடு வாங்கிட்டு ஃபோட்டோஸ் கூட மாற்றி வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்னு என்னுடைய தாட். அது போய் பார்ப்போம் ஆஃபீஸில், மேபி அவராக இருந்தால் அதை கொடுப்போம், இல்லை அப்படின்னா அதே பர்ஸில் வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு தான் போனேன். தென் போனால் அவர் தான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட பேசினேன். அப்புறம் இந்த மாதிரி மூவி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து ஜஸ்ட் நார்மலாக தான் போனேன். அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி மூவி பண்ணிகிட்டு இருக்கேம்மா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வி கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொன்னார். எஸ் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்தாரு, இதுதான் உங்கள் ஸ்கிரிப்டு, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏடிஸ் எல்லாம் இருந்தாங்க, லைக் பரத் அண்ணா அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சு ஓகேவாக இருந்துச்சு. தென் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து எனக்கு ரிப்பீட் எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புங்க. இன்னும் 2 நாளில் எனக்கு வந்து கேப் வந்துருச்சு, நீங்கள் கிளம்பி வாங்க மூவிக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படிதான் அவர்கிட்ட பேசினது. என்ன சொன்னார் கிஃப்ட்டு கொடுத்தோன்னே? வாங்கி வச்சுக்கிட்டாரு. மிஷ்கின் சாரோட ஆடிஷன் எப்படி இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயம் இருந்துச்சு, நான் ஆடிஷனே போனதில்லை. ஆடிஷன் இப்போ நீங்கள் வந்து பார்த்திபன் சார்கிட்ட போய் ஆக்ட் பண்ணி காமிங்கன்னா அதுதான் ஆடிஷனு? அவருடைய ஆஃபீஸ் ரூமில் பண்ணேன், இது பப்ளிக்காக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பயம் இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 200 பீப்புள்ஸ்க்குன்னு இருப்பாங்க அதில்.
எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அவர் வராருன்னோனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நின்னுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. ஏஜ் வைஸ், கேட்டகரி வைஸ் மாத்தி நிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எல்லாரும் ஓகே ஓகேன்னு அப்புறம் என்னைய பார்த்துட்டு அவர் வேற சொல்லிட்டாரு அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட. ஏன் இவங்கள இங்க நிக்க வச்சீங்கன்னோனே எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. ஐயய்யோ! நம்ம மாறியே நின்னுட்டோமோ அப்படின்ற ஒரு பக்குன்னு ஆயிருச்சு எனக்கு. அப்புறம் இவங்க இங்கே வேண்டாம், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் வேணாம், இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அப்போ செலக்டடா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் பார்க்கும்போது பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. அதுவும் அப்படியே ஒரு கம்பீரமாக நடந்து வர மாதிரி, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி எந்த இருந்துச்சு. படத்துக்கு அது? ட்ரெயின் படத்துக்கு ட்ரெயின் படத்துக்கு. அப்போதான் அவர் பார்த்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்படி தான் பார்க்குறேன். அப்புறம் ஓகேவாச்சு. விஜய் சேதுபதி நல்லா பழகுனாரா? இல்லை அப்போ அவருக்கும் எனக்கும் டைரக்ட் சீன்ஸ் கிடையாது. ஸோ கட் சீன்ஸ் தானே இருந்துச்சு. அதனால் அவருக்கு எனக்கும் நெக்ஸ்ட் மூவில இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படி ஆனீங்க? டீன்ஸ் மூவில தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு டப்பிங் உங்களுக்கு நீங்களே கொடுங்க. உங்க வாய்ஸ்க்கு நீங்க டப்பிங் கொடுத்துக்கிட்டீங்க? எனக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சங்கீதா மேம் இருக்காங்கள, சங்கீதா அக்கா இப்போ கிங்ஸ்லி மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நான் தான் டப்பிங் கொடுத்தேன். இன்னும் 2-3 பேருக்கு அங்கே இருக்கவங்களுக்கு நான் தான் டப்பிங் கொடுத்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டப்பிங் அதுதான். நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரு பார்த்திபன் சார். அவருடைய மூவியில் தான் எனக்கு வந்து ஆக்டிங் அண்ட் தென் டப்பிங்கும் நீங்கள் வந்து பேசுங்க, தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி எனக்கு பேச வச்சாரு. சரி, இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, எதனால? லவ் கிவ் ஏதாவது வந்தா? லவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, கிவ் இல்ல. லவ் இருந்துச்சு. இருந்துச்சு, நான் இல்லைன்னு இல்லை. ஏன், என்ன ஆச்சு? இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். நம்ம அவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம பேசுறது, அப்படி போறது வர்றது எல்லாம் நடந்திருக்கும். கடைசியில் அவங்களுக்கு வேற வேற இருந்திருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு என்கிட்ட பெருசா அவங்க யாரும் அட்டாச் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து லவ் பண்ணது அவருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். ஆனா அவர் வேணான்ட்டாரா? ஒண்ணு வேணான்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. வேணான்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. அந்த மாதிரி அது போய் டபுள் டைமரா? அவர் வந்து உன்னையும் கூடயும் லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் வேற ஒரு பொண்ணையும் லவ் இல்ல. என்கிட்ட ப்ரொபோஸ் நான் பண்ணேன். அவங்க அக்செப்ட்லாம் பண்ணிக்கல. அவங்க வேற ஒரு பொண்ணுகிட்ட அப்புறம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுட்டு சரி நான் ஓகே. நான் அதுக்கப்புறம் வேற லவ் எதுவும் பண்ணலையா? பண்ணலாம் இல்லை. அதுக்கப்புறம் லவ் வந்துச்சு. அது ஒரு பப்பி லவ் மாதிரி. ஸ்கூல் டைம்ல வந்து ஸ்கூல் டைம் லவ்லாம் விடு, இப்போ சொல்லு. ரியல் டைம் லவ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னுடைய க்ளோஸாக படித்தவங்க, என் கூட படிச்சு என்னுடைய பேட்ச் தான். அவங்க மேலே லவ் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீடு வரைக்கும் போச்சு அது. அண்ட் தென் வீட்டில் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, அந்த மாதிரிலாம் போனோடனே அவங்க வந்து இல்லை வேண்டாம், நாங்கள் வேறு மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்றதுனால அது அப்படியே அவங்களும் அவங்க வீட்டு சைடு போயிட்டு அப்படியே போயாச்சு அந்த லவ். ஸோ ஓகே, நம்மளுக்கு இவ்வளோதான், தனியாக தான் சுற்றணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, தனியாகவே சுற்றுவோம் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அந்த லவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஆமா, கண்டிப்பா அது வேணும். உனக்கு எந்த மாதிரி லவ்வர் வேணும்? உன்னோட நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த மனிதர் எப்படி இருக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா அப்பா என்னைய பார்த்துக்கிட்டாங்களா ஆக்சுவலாக அப்படிங்கிறது என்ன, அவங்க பேபி பிறந்தா எப்படி பார்ப்பாங்க, பொண்ணு குழந்தை பிறந்தா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். அப்படின்னா ஒரு 65 வயசுல மாப்பிள்ளை பார்க்கட்டா? என்ன பேசுற? உன்னை பேம்பர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னை பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அன்பு எனக்கு கிடைக்கல, பேரண்ட்ஸோடைய அன்பு கிடைக்கல. அந்த அன்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். அதுக்கான கரெக்டான ஒரு ஆள் வேணும். தேடிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐம் சர்ச்சிங். நீ தேடவே வேணாம், உன்னை தேடி வரும். கண்டிப்பா உன்னை தேடி வரும். ஏன்னா கடவுள் கஷ்டமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீ சுகமா இருக்கிற டைம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ. கண்டிப்பா இது நீ என்கிட்ட இன்டர்வியூவில் சொல்லுவியான்னு தெரியாது, அடுத்த வாட்டி என்னை பார்க்கும்போது நீ சொல்லுவ. உன்னை புரிஞ்சிக்கிட்டு உன்னை அன்பாக பார்த்துக்கிற ஒரு மனிதர் உனக்கு கிடைப்பார். அண்ட் கீப் ட்ரையிங், கோ டு ஜிம், ஒர்க் அவுட். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே பேசு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. யாரையும் நம்ப வேண்டாம். அது நான் பெருசாக அடிபட்டுட்டேன். யாரையுமே நம்ப வேண்டாம். பட் நம்பவே முடியாதுன்னா அவங்கக்கிட்ட நம்ம பழகவே முடியாது.
ஸோ எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு நம்பணுன்றத ஸ்கேல் நீ தான் வச்சுருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பர்சனலாக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ஸ்ட் அவுட் பண்ணு. சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஒரு பயங்கரமான மேக் ஓவர் பண்ணு. கண்டிப்பா. சரியா? ஐ அம் ட்ரையிங். கீப் ட்ரையிங். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ மேம்.